सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया राम 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 योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया सद्गुरु भगवान श्री योगी राम सूरत कुमार महाराज की जय। யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலம் ரெண்டாவது தடவை வரக்கூடிய பாக்கியத்தை நம்ம பகவான் கொடுத்துருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய பாக்கியம், அதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எதுக்காக பகவான் அந்த டைம் வர சொன்னார் அப்படின்னா, எல்லாமே அவர் நினச்சா தான் வர முடியும். எதுக்காக வர வச்சார்னா, நம்ம அண்ணாச்சி மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஒரு கைங்கரியம் எடுத்து பண்ணுறோம். என்னன்னா, இனிமேல் வரக்கூடிய பக்தர்கள், இப்போ வந்த பக்தர்கள்லாம் சாமியை நேர பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. சாமியை நேர பார்த்த பக்தர்கள் மூலமாக சாமியை கேள்விப்பட்டு பகவான் மேலே ஒரு பக்தி வந்து அதை கெட்டியாக பிடிச்சி அனுபவிக்கிற பக்தர்கள் தான் இனிமேல் வரப்போகிறாங்க. அப்போ பகவானுடைய மகிமை மகத்துவம்லாம் தெரியணும்னா பகவான்கிட்ட நேர அனுபவம் பெற்ற பக்தர்களோட அனுபவங்களெல்லாம் பதிவு செஞ்சு அது உலகத்துக்கெல்லாம் கொடுத்தோம்னா வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அது உபயோகமாக இருக்கும்னு நினச்சி பகவான் அந்த ஒரு கைங்கரியம் கொடுத்துருக்கார். அந்த கைங்கரியத்துக்காகத்தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தேன். அண்ணாச்சியோட அருமையான அனுபவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். அதேமாதிரி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ நான் உணர்ந்ததை முதல்ல உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே நுழையும் போதே ஒரு மரம் இல்லாமல் எல்லா மரத்துலேயும் ராம ராம ராமன் எழுதிருந்துச்சு. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு சந்தோஷம்னா, ஒவ்வொரு மரத்தை கூட ராமரான் நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்றது புரியுது. அது அப்படி நினைக்கிறதா, இல்லை இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் ராமர் இருந்து நம்மளை பார்க்குறாரா அப்படின்றது ரெண்டு விதமாகவும் இருக்குது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே பகவான் யோகிராம் சுரத்குமாரை பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே யோகிராம் சுரத்குமார் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியும் இருக்கிற மாதிரி அது ஒரு அழகான அமைப்பாக இருந்துச்சு. இந்த இடம் அப்படி ஒரு அமைதியான இடம், மனசுக்கு அப்படி ஒரு அமைதி கொடுக்குற இடம். எங்கே சுற்றி ஒரு இயற்கை பசுமையான இடம், அது மனசுக்கு ஒரு பசுமையை தரக்கூடிய இடமா இருக்குது. அதை காட்டிலும் பக்தர்கள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்பாங்களே, உங்களோட பக்திக்கெலாம் எடுத்துக்காட்டு அண்ணாச்சின்றதை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு எளிமை, பணிவு, அமைதியாக அழகாக பகவானோட காரியத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணிகிட்ருக்கத பார்க்குறக்காகத்தான் பகவான் என்னை ஃபஸ்ட்டு டைம் இங்கே வர வச்சார்னு நான் நினைக்கிறேன். அந்த பாக்கியத்தை பகவான் கொடுத்தாங்க. இப்போ ரெண்டாவது தடவை பகவானோட ஆராதனை விழாக்கு உங்களோட பக்தியெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்காகத்தான் பகவான் இன்றைக்கி இங்கே வர வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.
காலையில் 10:45 போட்டிருந்துச்சி, 10:30 போகுமா 10:15 போவோமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். வேறு வேலை இல்லையா, சீக்கிரமே போவோமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து பார்த்தா நீங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக இங்கே கண்ணை மூடி சாமியோட நாமாவை அனுபவித்து அருமையாக ஒன்று போல் கைத்தட்டி தாளம் போட்டு நீங்கள் நாம சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இதுக்காகத்தான் இதெல்லாம் பார்க்குறக்காக தான் பகவான் இன்றைக்கி இங்கே வர வச்சுருக்கான்றத உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இங்கே துளசி மாடத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க. அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு அனுபவமே பகவான் எங்களுக்கெல்லாம் கொடுத்தார். ஸோ அந்த அனுபவத்தோடு இன்றைக்கி நம்மெல்லாம் ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ அருமையான அனுபவங்கள் கொடுத்துருப்பாரு. எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கிடைச்ச சில அனுபவங்களெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். பகவானோட அனுபவத்தை நாம் அனுபவிக்கிறத பகவான் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஒரு முறை என்னோடய அம்மாட்ட சொன்னார். என்னோடய அம்மா பேர் திலக்கவதி. அவங்கள்ட்ட பகவான் வந்து ஒரு முறை என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிச்சைக்காரனோட இருந்த நேரத்தையும் அவர் கொடுத்த வாக்குகளை நினச்சி பார்க்குறதும் அவர் கொடுத்த அனுபவத்தை நினச்சி பார்க்குறது நீ யுகம் யுகமாக தபஸ் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாமியோட வாக்கு எப்பயுமே மெய்யான வாக்கு, சத்திய வாக்கு. அப்போ இன்றைக்கி வந்து சாமி கொடுத்த உபதேசங்கள், சாமி கொடுத்த அனுபவங்களை நாமெல்லாம் அனுபவிக்கிறோம்னா இன்றைக்கி வந்து அதோட விசேஷம் என்னென்னா, அவர் சொன்ன வாக்கு யுகம் யுகமாக இன்றைக்கி நம்ம தபஸ் பண்ணுறதுக்கு சமம். அவ்வளோ சுலபமாக ஆக்கி கொடுத்துருக்காரு பகவான் நமக்கு. அதனால் பகவான் கொடுத்த சுவையான அனுபவங்கள்லாம் நாம் இன்றைக்கி அனுபவிப்போம். 1975 அந்த வருஷம் பிப்ரவரி மாதம், இதே மாதம்தான், ஏறத்தாழ இப்போ 50 வருஷம். எங்களோட 50 வருஷம் பகவானோட சேர்ந்த பயணத்தை இங்கே தான் ஆரம்பிக்கிற மாதிரி இன்றைக்கி பகவான் இன்றைக்கி வச்சுருக்கார். 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எனக்கு வயசுலாம் எனக்கு 9. எங்கள் அம்மா பேர் திலக்கவதின்னு சொன்னேன். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 2 தங்கச்சி இருக்காங்க. அம்மாவுக்கு அடுத்த தங்கச்சி பேர் உமாமா, அவங்க சிவகாசியில் இருக்காங்க. அம்மாவோட கடைசி தங்கச்சி வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க, அவங்க பேர் சாரதாமணி. அப்போ அது போக அம்மாவுக்கு 2 அண்ணன்மார்களும் இருக்காங்க, 5 பேர். அந்த காலகட்டத்தில் எங்கள் கடைசி சித்திக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம். பொதுவாகவே 100க்கு 99% பகவானை தேடி வந்த பக்தர்களில் ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளை விட்டு போயிடாதா, எந்த வழியில் போகிறது அப்படின்னு நினச்சி தான் பகவான்கிட்ட வந்திருப்போம். இதில் 100ல் 99% அப்படி தான் நடந்திருக்கும். ஏதோ ஒரு சிலர் நம்ம தேவகிமா மாதிரி தான், அவங்க மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த ஆத்மாக்கள் தான் பகவான் வேணும்னு சொல்லி பகவான்கிட்ட போயிருப்பாங்களோ ஒழிய, நம்மளை மாதிரி உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பெருங்கஷ்டத்துக்காகத்தான் பகவான்கிட்ட வந்திருப்போம். அது வந்து சுயநலம் கிடையாது, அது பகவானோட ஆசீர்வாதம் தான். ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவன் பக்கத்தில் இழுத்துக்கிறாரு, பகவானோட செயலே அதுதான். அப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் என்னோட கடைசி சித்தி சாரதா சித்திக்கு அவங்க குடும்பத்தில் வந்துருச்சு. யாராலையும் எப்படி சமாளிக்கிறது, அதை மீண்டு வர்றதுக்கு முடியல. ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அக்கா தங்கச்சிமார்கள்லாம். எங்கள் அம்மா சொல்கிறது கொண்டு ஒரு 6 மாதம் தூங்கியிருக்கவே முடியாது. எங்களால் அப்படி ஒரு கஷ்டத்தை அவள் அனுபவிச்சா. என்ன செய்கிறதுன்னு தவிச்சிட்டு இருக்கப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராஜமாணிக்க ஐயா. எல்லாருக்கும் தெரியாத யோகிராம் சுமார் பக்தர்களே இருக்க முடியாது. குரு அருட்செல்வர் அவர் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த பிரச்சனையை சொல்லும்போது, இதுக்கு என்ன கவலைப்படுறீங்க, திருவண்ணாமலையில் ராம்ஜி சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள், உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும்னு அதுக்கு வழி போட்டு கொடுத்தவர் ராஜமாணிக்க ஐயா தான். அப்போ
ராம்ஜி சாமி எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. அவர் வந்து மந்திரவாதியா, இல்லை ஜோசியக்காரரா, இல்லை காவி வடை போட்டிருக்க சன்னியாசியா, எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் February 25 பகவானை பார்க்குறதுக்கு எல்லாரும் திருவண்ணாமலை கிளம்பி போகிறோம். எங்கள் அப்பாவோட நேச்சர் எப்படின்னா, எங்கள் அப்பா பேர் ராஜசேகரன், பல் டாக்டர். யாரை பார்த்தும் ஒரு வணக்கம் சொல்கிறது கூட வராது. அவரோட குணம் அப்படி. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். யாரோட விஷயத்துலையும் தலையிட மாட்டார், தன்னோட விஷயத்துலையும் யாரையும் விட மாட்டார். ரொம்ப நேர்மையானவர். சாமியார் அந்த மாதிரிலாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காதுன்னு என்ன, அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறது, காலில் விழுகிறது, இதெல்லாம் அவருக்கு வராத ஒரு விஷயம். ஆனால் எங்கள் சித்தியோட பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக அவர் சம்மதம் தெரிவித்தார். அவர் தான் இருந்து கூட்டு போனார், எங்கள் அப்பா தான். அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு காரில் எத்தனை பேர் உக்காந்து போகலாம்? ஒரு 5 பேர் உக்காந்து போகலாம், இல்லை ஒரு 6 பேர் நெருக்கடி வச்சு போகலாம். அன்றைக்கி தேதிக்கு அந்த பிரச்சனையோட வலு 14 பேர் போனோம் ஒரு காரில். மதுரையிலேருந்து கிளம்பி போனோம். அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் பகவான் நிகழ்த்தி காமிச்சார். எங்கள் ஃபேமிலியில் அப்பா அம்மா, நான், அண்ணன். எங்கள் உமாமா ஃபேமிலியில் சித்தி சித்தப்பா அவங்க பிள்ளைகள் 3 பேர், 9 பேர். எங்கள் கடைசி சித்தி அவங்க பிள்ளைகள் 2 பேர், 3 பேர், 12 பேர் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு நேர தபோவனம் ஞானானந்த சாமியோட ஆசிரமத்துக்கு போனோம். அதுங்க முந்தின நாள் நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் அங்கே பாத பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கிளம்புறோம். திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்மார், அப்போ யோகிராம் சுரத்மார்லாம் தெரியாது, ராம்ஜி சாமின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ராம்ஜி சாமி எங்கே இருப்பார், எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. அப்போ என்னோட 2வது சித்தி உமாமா சிவகாசியில் இருக்காங்களா, அவங்களோட மாமனார் மாமியார் வந்து தபோவனத்தில் அங்கே வழிபாட்டுக்காக அவங்க வந்து ஞானானந்த சாமியோட தீவிர பக்தர்கள். பகவான் யோகராம் சுமார் பற்றி தெரிஞ்சவங்க கூட. தபோவனத்துலேருந்து எங்களுக்கு வழி காமிக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ 14 பேர் தபோவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு காரில் கிளம்புறோம். திருவண்ணாமலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஞானானந்த சாமியோட பாதம் அங்கே இருக்கும். அங்கே பாத பூஜைலாம் செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். பகவான் வந்து அவரோட கட்டுப்பாடுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போன ஒரு நன்னாள், பொன்னான நாள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட. அப்போ காலையில் போகிறோம். கிளம்பும்போது எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் சொன்னேன் இல்லையா, எல்லார்ட்டையும் சொல்கிறார். அந்த ராம்ஜி சாமியை பார்க்குறோம், கும்பிட்றோம், அரை மணி நேரத்துக்குள்ளே கிளம்பிடணும், இருட்டுறதுக்குள்ளே மதுரைக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு எங்கள் அப்பாவை சொன்னார்னா யாருமே எதிர்வார்த்தை சொல்ல மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி அம்மாவும் சொல்லிட்டாங்க. எங்கள் சித்திமார்களும் சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1/2 hour டைம் தான் கொடுக்குறாரு எங்கள் அப்பா. ஆனால் காலத்தை கைக்குள்ளே வச்சுருக்கிறது யார்? பகவான் தான். அங்கே போனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? எதுவுமே ஆகாது. அங்கே போயாச்சுன்னா எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் நடக்கும். நாம் நினச்ச மாதிரிலாம் நடக்காது. அது மாதிரி தான் அங்கே நடந்தது. என்ன நடந்ததுன்னா, பாத்திரக்கடை வாசல், அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் பாத்திரக்கடை எல்லாம் வரிசையாக இருக்கும். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைனால எல்லா கடைகளும் பூட்டியிருக்கு. பாத்திரக்கடை வாசல் முன்னாடி ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில் சாமி வந்து ஒரு எப்படிங்க ராஜா மாதிரி உக்காந்துருக்காரு. ராஜா மாதிரி உக்காந்துருக்காரு. ஒரு நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிட்ருக்காரு, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். கொஞ்சம் தள்ளி இவங்க சில ஆட்கள்லாம் உக்காந்துருக்காங்க தள்ளி. அவங்கெல்லாம் சாமி மேலே ஈடுபாடு இல்லாத ஆட்கள். தள்ளி அங்கேயும் அது மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் போகிறோம். ஒரு சாமியை பார்க்க போகிறோம்னா பிரசாதம் வாங்கிட்டு போகணும், பழங்கள் வாங்கி, அது கூட தெரியாது.
அப்படி ஒரு நிலை தான் நம்ம நிலை. அப்போ என்னோடய சித்தியோட மாமனார் மாமியார் வந்தாங்கன்னு அவங்க தான் ஒரு மகாத்மாவை பார்க்க போனால் நாம் ஏதாவது வாங்கிட்டு போகணும். இப்போ நீங்களாம் அழகாக சாமிக்கு மாலை வாங்கிட்டு வர்றீங்க, ஏதோ நமக்கு பிரியப்பட்டதை பகவானுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆர்வத்தோடு தானே எல்லாம், ஆசையோடு தானே எல்லாம் பண்ணுறோம். அப்போ அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மகாத்மாவை எப்படி போய் பார்க்கணுன்னு சொல்லி. அங்கே உள்ள பழக்கடை பூக்கடையில் பூக்கள்லாம் வாங்கிட்டு சாமியை பார்க்க போகிறோம். போனோடனே ஒரு ஆச்சரியந்தான். எங்கள் அப்பா யாரை பார்த்தும் கும்பிட மாட்டார், நமஸ்காரம் பண்ண மாட்டார்னு சொன்னேன். பார்த்த மாத்திரத்துலேயே சாஷ்டாங்கம் விழுந்துட்டார். உலகத்தில் நான் யோசித்து பார்ப்பேன், 7 அதிசயம்னு சொல்லுவாங்க, இதுதான் 8வது பெரிய அதிசயம்னு நினைப்பேன். ஒரு ஆளை வளைக்க முடியும்னா அது பகவான் அவரால் முடியாத காரியமே கிடையாது. பார்த்த மாத்திரத்துலேயே சாஷ்டாங்கமாக விழுந்தோம்னா இன்றைக்கி நினச்சி பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்குது. அது நடக்கவே நடக்காத ஒரு பெரிய விஷயத்தை பகவானை பார்த்த மாத்திரத்திலே சாஷ்டாங்கம் பண்ணால் அது எப்பேற்பட்டவர் அவராக இருக்கணுன்றது நம்மளால் உணர முடியுது. சாஷ்டாங்கமாக விழுந்தோன்னே சாமிகிட்ட போய் குண்டக மண்டகம் எல்லோரும் உட்காடுறோம். எப்படி உட்காடுறோன்னு கூட தெரியாமல் சாமி அதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். இப்போ நீங்கள்லாம் ஒழுங்காக அழகாக வரிசையாக உட்காந்துருக்க மாதிரி அந்நேரம் எங்களுக்கெல்லாம் உட்கார தெரியல. சாமியை அதை நடைமுறைப்படுத்துகிறார். ஒரு அரை வட்டமாக எல்லோரையும் உட்கார சொல்கிறாரு. அப்பாவை நடுவில் உட்கார வைக்கிறாரு. அப்பா மேலே கூர்ந்த பார்வை. எங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு. இந்த சாமியார் அப்பாவை பார்த்து கூர்மையை பார்த்து என்னமோ பண்ணிட போகிறாருன்னு இப்படிலாம் ஒரு பயம் வருது. மனுஷனாலே பயன்றது மனுஷனோட பிறந்த குணம். இந்த பயத்தை நீக்கிறது தான் பகவான். பயம் வருது, வந்த பிரச்சனைலாம் மறந்துட்டு சேஃபாக ஊருக்கு போனால் தேவலைன்ற எண்ணெல்லாம் கூட வருது. கொஞ்ச நேரம் கழித்து பகவான் அவரோட குயில் மாதிரி உள்ள குரலில் கேட்குறாரு, ஹூ ஆர் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள்லாம் யார் நண்பர்களே? நண்பன் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் பகவான். உலகத்தில் ஒரு பெரிய உறவு நண்பன்ற ஒரு உறவு தான். ஒரு நண்பன்கிட்ட தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பகிர்ந்துக்கிட முடியும். பகவானே நம்மள்கிட்ட ஒரு நண்பனாக இருந்தார்னா எப்படி அர்ஜுனனுக்கு பகவான் நண்பனாக இருந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதித்து காமிச்சிட்டார். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பகவான் நண்பனாக தான் ஃபஸ்ட்டு வந்தார். ஹூ ஆர் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி கேட்டார். அப்புறம் அப்பா சொன்னாங்க, எல்லா விஷயத்தையும் அப்பா அந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் அடுத்ததாக பகவான் கேட்ட கேள்வி ஸோ வாட் அப்படின்றார். அதனால என்ன அப்படின்றார். இந்த பிரச்சனைனால என்னன்றார். எங்கள் அம்மாக்கெலாம் புசுக்குன்னு ஆயிடுச்சு. இந்த ஒரு பதிலை கேட்குறக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி மனசில் என்ன ஓடுது. ஆனால் பாதிக்கப்பட்ட எங்கள் சித்தி இருக்காங்க பார்த்தீங்களா, கடைசி சித்தி, அது ஒரு மந்திரமாக காதில் விழுந்திருக்கு. அதனால என்ன, இன்றைக்கும் எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனைன்றது பகவான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளை நின்று ஒரு பிரச்சனை வரும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஸோ வாட், சாமி இருக்கார் பார்த்துக்கிடுவார். அந்த ஒரு நிலை, அந்த ஒரு மனோதைரியத்தை எடுத்த மாத்திரத்திலே கொடுத்துட்டார். ஸோ வாட், வந்தா என்ன, எனக்கு பகவான் துணை இருக்கார். இவ்வளோ தான் கேட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் புரியலை. காலப்போக்கத்தில் எல்லாம் நமக்கு புரியுது. அம்மாவுக்கு ஒரு பயம், இதை கேட்குறாக்கா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோன்னு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய அமைதி பகவான் கொடுக்குறாரு. ஒரு அரை மணி நேரம் பொழுது ஓடணுன்னு பகவான் மெல்ல கேட்குறார், 6 மாதமாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தியை பார்த்து சொல்கிறார், சாரதா நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, இந்த பிச்சைக்காரன் ஒரு காரியம் சொல்வேன் செய்வியா அப்படின்னு சொல்கிறார். சாமி சொன்னாங்கன்னா சொல்லாமலே சாஷ்டாங்கமாக எங்கள் அப்பா காலில் விழுந்தார். சொன்னால் மாட்டேன்னா சொல்ல போகிறோம். அவர் ஒரு காரியம் சொன்னார்னாலே அதை செய்யக்கூடிய சக்தியை நமக்கு கொடுத்துருவார்ன்றது தான் நிச்சயம். அப்போ எங்கள் சித்திகிட்ட சொல்கிறார், நீ டெய்லி
துளசி பூஜை செய்யணும், துளசி பூஜை செய்யணும். துளசியை சுற்றி 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 நீ வர வர உன்னோட பிரச்சனைகள் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் போய் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிச்சைக்காரன் துளசி மாதாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் சாரதா, நீ துளசி மாதாவை சுற்றி வருவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்க, துளசி மாதாவை உனக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பா அப்படின்னு ப்ராமிஸ். அந்த துளசி மடத்துக்கும் துளசி மாதாவுக்கும் சாமிக்கும் நடந்த சம்பாஷணையை பகவான் வந்து எங்கள் சித்திகிட்ட சொல்கிறாங்க. எங்கள் அம்மா, நாங்களாம் சின்ன பிள்ளைகள் தான், அம்மா சொல்லுவாங்க, அது வரைக்கும் துளசினா பெருமாள் கோயிலில் பிரசாதமாக வாங்கினா நமக்கு பழக்கம், அதை வச்சு கஷாயம் போடுவோம், இப்படி தான் துளசியோட மகத்துவமே தெரியும். துளசியில் இப்படி ஒரு விசேஷம் இருக்குன்றது பகவான் சொல்லி தான் அன்னைக்கு தெரியுன்றத உணர்ந்தான். அப்போ அன்றைக்கும் நடந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் இன்றைக்கி ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குது பாருங்கள். இன்றைக்கி துளசி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க. நான் தற்செயலாக வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தா இங்கே துளசி மடம் பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விசேஷத்தை அனுபவிக்கிறதுக்காக பகவான் நம்மளெல்லாம் இங்கே கூப்பிட்டு வச்சுருக்காருன்னு உணர்த்துறார். அப்போ அண்ணாச்சிட்ட கேட்குறேன், இங்கே இன்றைக்கி துளசி பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்களா அண்ணாச்சி, பார்க்கலாமான்னு. அண்ணாச்சி மலர்ந்த முகமாக வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அண்ணாச்சி எங்கே போனாலுமே சாமி பக்தர்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான் செய்வோம். எங்கே போனாலும் யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குருராயா. துளசி மாதாவும் பார்த்தாலும் சரி, எந்த கோயிலில் போய் எந்த சாமியை பார்த்தாலும் நம்ம நாக்கில் வரக்கூடிய நாமா யோகிராம் சூரத்குமார் நாமா. அப்போ இந்த துளசி மாதாவை அண்ணாச்சி கூப்பிட்டு போய் காமிச்சாங்க இல்லையா, அதை சுற்றி வரும்போது ஒரு உணர்வு, அந்த உணர்வு எனக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு கிடைக்குது. அது இன்றைக்கி இங்கே தான் கிடச்சிது. உடம்பு ஃபுல்லாக புல்லரிக்குது, கிருன்னு புல்லரிக்குது. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பகவானை வந்து நீ உணர ஆரம்பிச்சின்னா உன் கண்களில் ஒன்று அறியாமல் கண்ணீர் வரும், இல்லை ஒன்று அறியாமல் ஒரு சந்தோஷம் பொங்கி பொங்கி வரும், இல்லாட்டினா மேனி சிலிர்க்கும். இது இன்றைக்கி இங்கே நடந்தது. அப்போ சாமி வந்து இந்த இடத்துல எப்படி இருக்காருன்றத உணரும்படியாக வந்தோடனே காமிச்சிட்டார். வந்து கொஞ்ச நேரத்துலலாம் இல்லை, வந்து உக்காந்து அடுத்த நிமிஷத்தில் அங்கே கூப்பிட்டு போய் நான் இங்கே இருக்கேன். அப்போ அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொன்ன விஷயத்த இன்றைக்கி கண்கூட இன்றைக்கி அனுபவிக்கிற மாதிரி. அந்த டைமு வந்து 9 வயசு தான் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கும், ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஆனால் அதோட மகத்துவம் எவ்வளோ பெருசுன்றத நானும் அனுபவிக்கிற மாதிரி இன்றைக்கி இங்கே வந்து பண்ண வச்சுருக்காருன்னா, அது அவர் நினச்சனால இங்கே வந்து இப்படிலாம் அனுபவிக்கிற மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கு. அப்படி அப்படி நட்டது எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இப்போக்குள்ளே எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச அளவுக்கு வந்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுவாக நடக்குது. அப்போ அண்ணாச்சிட்ட கூப்பிட்டு காமிச்சு, அண்ணாச்சி என்னன்னாச்சு இப்படி இது மேனிலாம் சிலுக்குது அப்படின்னா, அப்போ புரியுது பகவான் பார்வையில் அங்கே துளசி மாதா இருக்காங்க, பகவானோட சக்தி அதில் இருக்குது. அதை சுற்றி வந்தால் என்ன வரும், பகவானோட அருள் தான் நமக்கு கிடைக்கும்ன்றத பகவான் அதை உணர்த்துறார். ஸோ அதை உணர்கிற மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி துளசி மாதாவோட மகத்துவத்தை பகவான் சொன்னதை காலப்போக்கில் அது மறந்துருக்கலாம் நமக்கெலாம். இந்த பயம் மறதிலாம் மனுஷனோட இயல்பு. அதை நினைவுபடுத்துறது தான் பகவானோட காரியம். நான் அதில் இருக்கேன், என்னோடய சக்தி அதில் இருக்குதுன்னு உணரும்படியாக பகவான் இன்றைக்கி இங்கே வந்தோடனே உணர்த்தி காமிச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நீங்கள்லாம் நாம சொல்கிறத பார்த்தேன். ரொம்ப அழகாக அருமையாக அமைதியாக கையை தட்டி நாம சொல்கிறதே அவ்வளோ விசேஷன்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்ணை மூடிட்டு பகவானே நினச்சி நாம சொல்கிறத பார்த்து ரொம்ப ரசித்தேன்.
இதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து பகவானோட அனுபவங்கள் உங்களோட ஷேர் பண்ண வந்தாலும் உங்ககிட்ட உள்ள பக்தியை பார்க்குறதுக்காகத்தான் பகவான் இந்த பாக்கியத்தை இன்றைக்கி கொடுத்துருக்காருன்றதை என்னால் உணர முடியுது. ஃபஸ்ட் அனுபவம் இதுதான். சாமியை பார்த்தோம். சாமி வந்து எங்கள் சித்தியை பார்த்து துளசி பூஜை செய்ய சொன்னாங்க. அப்புறம் விடை கொடுக்குறாங்க. விடை கொடுக்கும்போது கார் எங்கே நிற்கிதுன்னு சாமி கேட்குறாங்க. பக்கத்து தெருவில் நிற்குதுன்னொன்னே பக்கத்து தெரு வரைக்கும் வந்து வழி அனுப்பி ரோட்டில் ஒரு வைக்கோல் கிடக்கு. அதை வைக்கோலை எடுத்து சாமி வாய்க்குள்ளே ஏதோ ஒரு மந்திரத்தை முணுமுணுத்து வண்டியை சுற்றி ஒரு 3 தடவை வர்றார். 3 தடவை வந்து எங்களை வழி அனுப்புகிறார். கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்புகிறார். அந்த காரில் திரும்பி வர்றோம். எங்கள் அப்பா அரை மணி நேரம் தானே சொன்னார். ஆனால் கூடவே ஆச்சு. அப்பா வந்து சாமிகிட்ட நாங்கள் சாமி இன்னொரு கேள்வியும் கேட்டார். அதை சொல்ல மறந்துட்டேனே, அது முக்கியமான கேள்வி. எங்கள் அப்பா அரை மணி நேரம் தானே இருக்கணும்னு சொன்னார். போய் உக்காந்தோடனே எங்கள் அப்பாட்ட கேட்ட கேள்வி, ஆர் யூ இன் அ ஹரி டு கோ, நீ அவசரமாக கிளம்பணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கள் அப்பா, ஆமாம் சாமி நான் அரை மணி நேரத்தில் கிளம்பணுன்னு தானே அவரோட திட்டப்படி சொல்லணும். அங்கே சொல்லலை. என்ன சொல்கிறேன்னா, வி ஆர் இன் அ ஹரி டு சால்வ் த ப்ராப்ளம். எங்களுக்கு இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால் இந்த நேரம் காலம் இடம் எல்லாம் அங்கே மறைஞ்சு போகுது. பகவான் முன்னாடி மறைஞ்சிருன்றது உண்மை. காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர்ன்றத எடுத்த மாத்திரத்திலே மனசில் பதிகிற மாதிரி அதை பதிய வச்சுறார். அதுதான் பகவான். அவரால் அப்படி ஜஸ்ட் லைக் தட் அதை பண்ணி காமிச்சிட முடியுது. ஸோ அப்படி சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாரு. நாங்கள்லாம் கிளம்பி வர்றோம். கார் கிளம்புனோடனே எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் மாறி மாறி கார் ஓட்டுறாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 6 மாதமாக நாங்கள் தூங்காமல் இருந்தோம். சாமி அந்த சோவாட்டுன்ற வார்த்தை சொன்னார் இல்லையா, அதை கேட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு அதில் ஈடுபாடு இல்லைன்னு சொன்னேன். எங்கள் சித்திக்கு அது மந்திரம் மாதிரியே இருந்துச்சு. அப்படின்னு நம்ம இப்போல்லாம் அனுபவித்தோம் இல்லையா. நம்ப மாட்டீங்க, 6 மாதமாக கிடைக்காத தூக்கம் 6 மணி நேரம் காரில் அப்படி தூங்கணும்டா அப்படின்பாங்க. மனுஷன் ஒரு அவஸ்தையில் இருக்கும்போது தூக்கம் ரொம்ப கெட்டு போகும். அதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். நிம்மதி போகும், தூக்கம் போகும், சாப்பாடு போகாது, எல்லா தொந்தரவுகளும் நமக்கு வரும். ஆனால் பகவானை பார்த்தோம்னா இழந்த எல்லா விஷயத்தையும் கிடைக்கும். மனுஷனுக்கு இன்றைக்கி ஒரு தூக்கம் ஒரு நாள் தூங்கலைன்னா மறுநாள் எவ்வளோ நரகமாக இருக்கும். 6 மாதம் தூங்காத ஒரு குடும்பத்தை மனசை ஆறுதல் படுத்தி அமைதியை கொடுத்து அழகாக திரும்ப அனுப்பி தூக்கத்தையும் கொடுத்தார். நல்ல ஒரு தூக்கம். தூங்கி அதுக்கப்புறம் வந்த பிறகு எங்கள் சித்தி துளசி பூஜைலாம் செஞ்சாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் அது சாமி கொடுத்த வாக்காச்சே. அந்த அவர் கொடுத்த வாக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த பிரச்சனை வந்து பனி இலகி போகிற மாதிரி இலகி போயிடும். அது காலப்போக்கில் அது சரியாயிடுச்சு. பகவானோட ஆக்ரஷ்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்த மாத்திரத்திலே நம்ம மனசுக்குள்ளே அடுத்தது எப்போ பார்ப்போம், அடுத்தது எப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆர்வம் தான் எல்லாருக்கும் வரும். இப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி சாமியை பார்க்க வந்தால் அடுத்த நம்ம உலக காரியங்கள், நம்ம குடும்ப காரியங்களுக்கு வீட்டுக்கு போனால் கூட அடுத்தது எப்போ பகவானை பார்க்க போவோம்னு நம்ம கேலண்டர்லேயோ இல்லை மனசுலையோ பதிய வச்சுட்டு அதுக்கு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்துடுறோம்ல. அந்த ஆர்வம் குறையாமல் வைக்கிறது யாருன்னா பகவான் தான். அப்போ அடுத்தடுத்து பகவானை பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த 1975லலாம் மாதம் ஒரு முறை போகிறாப்புல இருக்கும். பாத்திரக்கடை வாசலில் நடந்த வேறு சில அனுபவங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 1976ன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு வருஷம் முன்ன இருக்கலாம். அப்போ என்னோட 2வது சித்தி உமா சித்தின்னு சொன்னேன்ல, அந்த சித்தப்பாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆயிருக்கு, கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போது கண்ணாடி உடஞ்சி முட்டியில் ஏதோ பட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே வெளிப்படலை. 1975 சாமியெல்லாம் பார்த்த பிறகு திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அவரால் நடக்கவே முடியல. சென்னைக்குள்ளே போய் டாக்டர்ஸை பார்த்துருக்காங்க.
டாக்டர்ஸை பார்த்தோன்னே டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆப்ரேஷன் டேட்டு கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் மூட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தி வந்து என்ன சொல்கிறாங்க, வைத்தீஸ்வரனாக இவர் இருக்கார், சாமியை போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆப்ரேஷன் டேட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த நம்பிக்கை, இவர் வைத்தீஸ்வரனாக பார்த்தோம்னா வைத்தீஸ்வரனாக நமக்கு வந்து எல்லா உடம்பு உபாதைகளையும் தீர்த்து கொடுப்பான அந்த நம்பிக்கை தான் வேணும். அப்போ திருவண்ணாமலைக்கு எல்லோரும் போகிறோம். அப்போ எல்லாருமே எங்கள் ஃபேமிலி அந்த 3 சகோதரிகள், எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, கடைசி சித்தி எல்லாம் சேர்ந்து தான் போவோம். சாமியே எங்கள் ஃபேமிலியை எப்படி கூப்பிடுவாங்கன்னா 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலின்னு தான் கூப்பிடுவாங்க. 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலின்பாங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து தான் போவோம். நாங்கள் ஒரு காரில் போய் முன்னாடி இறங்கிட்டோம். சாமி பாத்திர கடை வாசலில் தான் உக்காந்துருக்காங்க. நாங்கள்லாம் உக்காந்துருக்கோம். எங்கள் சித்தப்பா வந்து அடுத்த காரில் வர்றாரு. நடக்கவே முடியல. இங்கிட்டு ஒருத்தர் அங்கிட்டு ஒருத்தர் சப்போர்ட்டில் நொண்டி கஷ்டப்பட்டு நடக்கிறார். உடனே எங்கள் சித்தி மக, என்னோட தங்கச்சி மீனாட்சின்னு சொல்லி, அவளுக்கு அந்நேரம் 5 வயசு. அவள்கிட்ட கேட்குறாங்க, சாமி அப்பாவுக்கு என்ன, அப்பாவுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுமா சாமி, அந்த மழலை குரலில் சொல்கிறான். என்ன ஆச்சு சுரேந்திரனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் சித்தி எல்லா வாரமும் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதில் அந்த உடஞ்ச கண்ணாடி சில்லு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு, இவ்வளோ நாளும் தொந்தரவு பண்ணல, இப்போ தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு, டாக்டர்ஸ்லாம் அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே சாமி பார்க்குறாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லா விஷயங்களும் நல்லா ஞாபகம் இருக்கும் சாமிகிட்ட போன விஷயங்கள். ஏன்னா அந்த அந்நேரம் நான் ரொம்ப சின்ன பசங்க, நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 6th 7th ஸ்டாண்டர்டு படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்றாரு, சுரேந்திரா அப்படின்றார். அவரே நடக்க முடியாமல் நடந்து வந்தார். கை தாங்களாக தான் நடந்து வர்றார். எந்திரி, ஸ்டாண்டப்புன்றார். யாரோட துணை இல்லாமல் எந்திரிக்கிறார். அதுக்கு பிறகு நடக்க சொல்கிறார். மெல்ல மெல்ல நடக்கிறார். கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட் அபவுட் டர்ன், இந்த ஸ்கூல்லலாம் பிடி வாத்தியாரெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரைட் அபவுட் டர்ன் அப்படின்ற மாதிரி ரைட் அபவுட் டர்ன்னொன்னே சித்தப்பா திரும்பி வர்றார், சாமியை நோக்கி வர்றார். அப்புறம் திரும்ப இங்கே வந்தோன்னா ரைட் அபவுட் டர்ன் சொல்லி திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக நடக்க சொல்லி ட்ரில் மாஸ்டர் ட்ரில் போல்ட் எடுக்கிற மாதிரி அவர் வந்து கை தாங்கள் நடக்க முடியாமல் அவ்வளோ ஒரு பெயினோடு வந்தவரை கண்ணு முன்னாடி நடக்க வைக்கிறார். எல்லாம் நிமிஷக்கணக்கில் தான், டக்கு டக்கு டக்குன்னு. அவரால் உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே போய் சரி பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது. ஒன்லி திங் அவர் மேலே ஒரு நம்பிக்கை தான். அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிறது போனோம்னா நமக்குள்ளே போய் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு அப்படி சுலபமாக முடிச்சு கொடுத்துருவார். அப்படி ரைட் அபவுட் அண்ட் வாக் ஸ்ட்ரைட், ரைட் அபவுட் அண்ட் போட்டு ட்ரில் மாஸ்டர் மாதிரி ட்ரில் போட்டு எடுத்துகிட்டு போகிற கடைசி எங்கள் உமாமையை கூப்பிட்டு, உமா நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய். என்னன்னா ஒரு மாதத்துக்கு கடுகு எண்ணெய் நல்லா சுட வச்சு ஆற வச்சு சுரேந்திரனுக்கு மூட்டில் தடவிரு. இந்த 1 மாத காலத்தில் எக்ஸ்ரேயோ எதுவுமே எடுக்கக்கூடாது. அது எடுத்தால் இந்த பிச்சைக்காரனோட வேலையை அது பாதிச்சிரும். அதனால் அதுக்கு பிறகு நீ டாக்டரை போய் பார்த்துக்கோ அப்படின்னோடனே எங்கள் உமாமாவும் சாமி சொன்னபடி அந்த கடுகு எண்ணெயை சுட வச்சு ஆற வச்சு சித்தப்பாக்க மூட்டில் தடை விட்டு சாமி சொன்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி 1 மாதம் கழித்து டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா உள்ளே ஒன்றும் காணும். அப்போ உள்ளே இருக்கிற கண்ணாடி சில்லு கரையுமா? கரையாது. ஆனால் கரையும். அவரோட பார்வைப்பட்டால் கரையும். உள்ள பிரச்சனைகள்லாம் போகுமா? போகும். அவரோட பார்வைப்பட்டால் போகும். இதெல்லாம் எப்போ அவரோட பார்வை எப்போ கிடைக்கும்? நமக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவரோட பார்வை நமக்காக காத்திருக்கார், அதை கொடுத்தே தருவார். அப்படி சுலபமாக ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்கிறதுலேருந்து காப்பாற்றினார். இப்படி பார்த்து ஒவ்வொன்றா செய்யும்போது நமக்கு அவர் மேலே ஒரு லவ்வே வந்துடும். அடுத்தது அவரை எப்போ பார்ப்போம்.
அடுத்து போவோம். योगी राम सूरत कुमार जय गुरु